வணக்கம். நான் தேவா. மனச நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா, நம்மளால என்ன வேணா செஞ்சுக்க முடியும்னு நமக்கு தெரியும். நம்ம எத பத்தியுமே கவலைப்படாம, சூழ்நிலைகள பத்தியோ, கிரகங்கள பத்தியோ, எத பத்தியுமே கவலைப்படாம நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். ஆனா, நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல வர்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அத தான் நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில 3வது பாகமான இந்த காணொளியில, மீதம் இருக்கிற 2 வழிமுறைகள பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சுலபமானது தான். ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. 2வது விஷயம் சுவாசம். மனச கட்டுப்படுத்துறதுக்கு நாம கொஞ்சம் கான்ஷியஸா இருக்க வேண்டியது அவசியம். ஆனா, மனசோட எண்ண ஓட்டங்களுக்குள்ள நாம விழிப்பா இருக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். இந்த சுவாச பயிற்சி, நீங்க எந்த மாதிரியான குழப்பத்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில இருந்தாலும், உங்கள அதிலிருந்து எளிமையா வெளியில கொண்டு வந்துர, உங்களுக்கு ஒரு நிம்மதிய குடுக்க முடியும். உங்க எண்ண ஓட்டங்களுக்குள்ள வீரியம் குறைஞ்சு, உங்களுடைய விழிப்பு நிலை அதிகரிச்சு, அதனால உங்க எண்ணங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்த நீங்க அடைய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சுவாசத்துக்கும், மனசுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. நீங்க கோவமா இருக்கும்போது ஒரு மாதிரியும், வருத்தத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியும், குழப்பத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியும் சுவாசம் வெளிப்படுறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களால கண்டிப்பா உணர முடியும். உங்க சிந்தனைகளும், உணர்வுகளும் மாறும்போது, உங்களுடைய சுவாச போக்கும் மாறும்னா, நம்மளுடைய சுவாசத்த சரி பண்ணிக்கிட்டு, நம்மளுடைய எண்ணங்களையும், உணர்வுகளையும் ஒழுங்கமைக்க முடியும். இல்லையா? இந்த வழிமுறையினால, நாம நம்ம மனசோட ரொம்ப போராட வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவுக்காக சில பயிற்சிகள் பார்த்தோம் இல்லையா? அதோட சேர்ந்து நீங்க இதையும் செய்யும்போது, ஒரு முழுமையான பலன நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம். சரி, இதுல என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நீங்க உங்க சுவாசத்த உள்ள இழுக்கும்போதும், வெளிய விடும்போதும், முடிஞ்ச அளவுக்கு விழிப்பா செய்யுங்க. 7 முறை மட்டும். ரொம்ப அதீத கவனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நிதானமா மூச்ச உள்ள போறதையும், வெளிய விடுறதையும், வேற எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம கொஞ்சமா கவனிச்சா போதும். அதுவும் 7 மூச்சுகள் மட்டும் அந்த மாதிரி கவனம் செஞ்சா போதும். இத ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பல்லாம் ஞாபகம் வருதோ, அப்பல்லாம் தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருங்க. ஏன்னா, இத செய்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். இது ரொம்ப எளிமையான விஷயங்கிறதுனால, நீங்க எந்த வேலையில இருந்தாலும், என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உங்களால டக்குனு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி, உங்களால இந்த பயிற்சிய பண்ணிட முடியும். இத நீங்க தொடர்ந்து செஞ்சுகிட்டே வருவீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல அதுலயும் முக்கியமா உங்க மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. 3வது தியானம். தியானம் பண்ணணும்னாலே பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. பிடிச்சு செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் அவ்வளவு ஈஸியா அது நடக்கிறதில்ல. தியானம்னாலே எப்பவுமே ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எல்லாருடைய பார்வையிலும் இருந்துகிட்டே வருது. ஆனா தியானம் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு கஷ்டமான விஷயமும் இல்ல. ஆனா, வேற எந்த வழிமுறைகளும் தராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள தரக்கூடியது தியானம் மட்டும் தான். நாம மனச கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் பார்த்துட்டு வந்தோம். அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. சமூக வலைதளங்கள்ல செலவிடுற நேரத்த குறைக்கணும். அப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தெளிவ ஏற்படுத்திக்கிறது. அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி. ஆனா, இது எதுவுமே நீங்க செய்யலைன்னா கூட, தியானம் பண்ணுவீங்கன்னா, இது எல்லாமே தரக்கூடிய நன்மைய தியானம் கொடுத்துடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தியானம். ஆனா, தியானம் செய்றது எப்படி? அதுக்கு முதல்ல நீங்க தியானம்னா என்னன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அத ஒரு வரியில கூட சொல்லிடலாம். செயலொழிந்த நிலைதான் தியானம். செயல் ஒழிந்த நிலைதான் தியானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. சும்மா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா, நாம என்ன நெனச்சுக்கிறோம், தியானம் பண்ணாலே அமைதியா தான் இருக்கணும்னு நெனச்சுக்கிறோம். இங்க தான் எல்லா குழப்பமும் ஆரம்பிக்குது தியானத்த பத்தி. அமைதியா இருக்கிறதுங்கிறது வேற, செயல் செய்யாம இருக்கிறதுங்கிறது வேற. இப்போ நீங்க தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே, மனசுல ஏற்படுற எண்ணங்கள பார்த்து, குழப்பத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம தியானம் பண்ண உட்கார்ந்துட்டோம், இன்னும் அமைதி வரல அப்படின்னு, நாம அமைதிய உருவாக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, மனசால அப்படி செயல்பட முடியாது. அப்போ, மனசு 2 வழிகள கையாளும், உங்கள வந்து அந்த அழுத்தத்திலிருந்து வெளிய கொண்டு வர்றதுக்கு. 1, உங்கள எப்படியாவது தியானத்திலிருந்து எந்திரிக்க வச்சிரணும். 2வது, உங்கள எப்படியாவது தூங்க வச்சிரணும். அதீத அழுத்தத்துக்குள்ள மனசு போகும்போது, அத சமாளிக்கிறதுக்கு மனசு கண்டிப்பா நம்மள தூங்க வைக்க முயற்சி பண்ணும். ஏன்னா, அப்பதான் அதனால அந்த அழுத்தத்த சரி செஞ்சு மறுபடியும் தன்னிலைக்கு வர முடியும்.
இந்த அழுத்தம் கொடுக்குற வழினால தான் நிறைய பேர் தியானம் பக்கமே போறதில்ல. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இத கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு பதிலா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத முயற்சி பண்ணி பாருங்களேன். ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க ஒரு தடவ அது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அது அவ்வளவு எளிமையான விஷயம். மனசுல என்ன நடந்தாலும் ஒண்ணும் செய்யாம இருங்க. உடம்புல என்ன நடந்தாலும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். உணர்வுகள்ல என்ன நடந்தாலும் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களால வேடிக்கை மட்டும் பார்க்க முடிஞ்சா, தியானம் ரொம்ப சுலபமான விஷயம். சில நேரங்கள்ல நம்மள அறியாம நாம எண்ணங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்பவும் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க அப்படி போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே, நீங்களாவே மறுபடியும் தானா வந்து மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. உண்மைய சொல்லணும்னா, நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி நாம வேடிக்கை பார்க்க பார்க்க தான் மனசு நம்மளுடைய முழுமையான ஆளுமைக்கு கீழ வர ஆரம்பிக்கும். இதுதான் தியானத்துடைய முழுமையான வலிமை. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற படிகள பார்ப்போம், தியானம் பண்றதுக்கு. முதல்ல ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து உட்காருங்க. ஏன்னா சூழ்நிலைகள் ஓரளவுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறது ஆரம்ப கட்டத்துல ரொம்ப உதவியா இருக்கும். 2வது கொஞ்சம் தளர்வா உட்காருங்க. உடம்புல எந்த மாதிரியான இறுக்கமோ, வலியோ இருக்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, தொடர்ந்து தியானம் செய்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். அதனால கம்ஃபர்டபுளா உட்கார்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுடைய முதுகுத்தண்டு கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அது தியானத்துடைய முழுமையான பலனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு. அதே நேரத்துல வலி வர்ற அளவுக்கு பண்ண வேண்டாம். அடுத்த கட்டம், இப்ப நீங்க மெதுவா உங்க கண்கள மூடி சும்மா உட்கார்ந்துருங்க. வெளியில நடக்கிற விஷயங்கள் கேட்கட்டும், எண்ணங்கள் ஓடட்டும், உடல் அசைவுகள் கூட இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் முதல்ல பண்ணுங்க போதும். நீங்க பாட்டுக்கு என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்து சும்மா உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரத்த அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காக தினமும் நேரத்த அதிகப்படுத்தி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு நேரத்த தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அத ஒரு வாரமாவது பண்ணுங்க. அப்புறமா நேரத்த அதிகரிச்சு தொடர்ந்து பண்ணலாம். இத மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவீங்க அப்படின்னா, உங்களுடைய மனசுல ஓடுற எண்ணங்கள பத்தி, குழப்பங்கள பத்தி, வாழ்க்கைய பத்தி கூட நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. விடாமுயற்சி தான் முழுமையான விளைவு அனுபவிக்கிறதுக்கு அடிப்படை. அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. மனச முழுமையா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர வைங்க. மனசு கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறதுக்கு இத விட சிறந்த வழி வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆரம்ப நிலையிலிருந்து தியானம் வரைக்கும் மனச கட்டுப்படுத்துறதுக்கான முக்கியமான வழிமுறைகள இப்ப நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆரம்பத்துல நீங்க சில அன்வான்டட் திங்ஸ் உள்ள விடாம பார்த்துக்கலாம். முதல்ல தேவையில்லாததிலிருந்து விலகி இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்திக்கிட்டா, குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் மூச்சுல ஓரளவுக்கு நிதானத்த கொண்டு வந்தா, இன்னும் ஆழமான ஒரு கவனமும், ஒரு விழிப்பும் நமக்கு வரும். இதெல்லாம் தாண்டி தியானம் பண்ணும்போது, நீங்க முழுமையா மனசோட ஆளுமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. இது எல்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கைய அற்புதமானதா நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்திய கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே பொறந்திருக்கோம். ஸோ, கண்டிப்பா நாம அத செஞ்சு ஆகணும். இப்ப நாம பார்த்த இந்த மனச கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்ல உங்களுக்கு தோன்ற கருத்துக்கள நீங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம அத பத்தி கண்டிப்பா விரிவா பேசலாம். நன்றி.